2026ல உருப்பட போற வாழ்க்கையில இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் தடுக்க போறேன். டிவிகேக்கு ஓட் பண்ணுங்க எல்லாரும். இந்த கண்டென்ட் கட் பண்ணிடுங்கனா இந்த கண்டென்ட் கட் பண்ணிடுங்கனா டிவிகே 26 சிறப்பா அமையும் அப்படின்னு நினைச்சா செல்பால் அடிச்ச மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. போயிடுச்சு தம்பி. நியூ இயர் வந்து நியூ எடுத்துக்கிட்டு முக்கிய செய்திகள் 2026 வாழ்க்கை மாறுன்னு பார்த்தா ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அப்புறம் வந்து 2025 இருக்கிறதுலே மட்டமா போச்சு, கேவலமா போச்சு, எல்லாமே போச்சு. என் போன் போச்சு, வாழ்க்கை போச்சு, லவ் போச்சு, எல்லாம் இதை வேணா கட் பண்ணிடுங்க. எல்லாமே போச்சு. 2026 ராசி பலனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. டிவிகேக்கு ஓட் பண்ணுங்க எல்லாரும். இந்த கண்டென்ட் கட் பண்ணிடுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா நிறைய இருக்கு. அது ஒரு போற போக்குல போன்னு இருக்கேன் ஃப்ளோல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. வாழ்க்கையில முன்னேறணும், படிச்சு முன்னேறணும், ஜனநாயகத்தை மீண்டு எழுதுறேன். 2025 அது எப்படி போச்சுனே தெரியல. ரொம்ப கேவலமா அன்எக்ஸ்பெக்டடா தான் நினைச்சு. பட் ஃபைன், மீண்டு வருவேன், திரும்பி வருவேன். 12th போர்டு எக்ஸாம் எழுதணும், அதனால தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் காலேஜ் சேர்ந்து. அதனால 2026ல உருப்பட போற வாழ்க்கையில இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் தடுக்க போறேன். இந்த தடுக்கல வாழ்க்கையில இருக்க போறேன். நம்ம எப்பவுமே டாப் தான், நல்லா தான் இருக்கும். நல்ல கம்பெனி, நல்ல வேலை, நல்ல சோறு, 3 நேரம் நல்லா இருந்தோம். 2026 நியூஸ்ல போடுறாங்க அப்பெல்லாம் பேச. 2026 வந்து நிஜமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ நான் நினைச்சா நடந்துச்சு. 2026 அதே மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறோம். ஒன்னும் இல்ல, லைஃப் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது எங்களுக்கு. என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே லைக் ஆக்சிடென்ட், ஃபினான்ஷியலாவும் ப்ராப்ளம் இருந்தது. ஈவன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இதுவா இருந்தது. பட் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம இந்த 2026ல எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட போயிடணும் தான் எல்லாரும் நம்ம ஆசைப்படுறோம். நான் அதான் காலையில மார்னிங்கே ப்ரேயர் பண்ணிட்டு நாளைக்கு காலையில ஃபர்ஸ்டா போயிட்டு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் நல்லா நடக்கும்னு வேண்டிக்கிறேன். முக்கியமா துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் அடிபடுறோம். இனிமேல் துலாம் ராசி தான், நாங்க தான் கம்பேக் கொடுக்குறோம். டிஎம்கே சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா எடுக்கிறது ஃபாலோ பண்ணாம போறது இதுதான் போயிட்டு இருக்கு.